व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। सम्यक् न्यायकलापेन महता भारतेन च उपबृंहित वेदाय नमो व्यासाय विष्णवे। 18 புராணங்களுக்கும் 4 வேதங்களுக்கும் உலகத்திலே பரப்பிரவனாய் மகாபாரதத்தையே எழுதியவர் ஸ்ரீ வேதவியாச பகவான். ஸ்ரீமன் நாராயணனுக்கு பகவான் என்கிற பட்டப்பெயர் உண்டு. அதே திருநாமம் பகவான்கிற பெயர் இன்னும் சில பேருக்கு மட்டும் வழங்கப்படுகிறது. வியாச பகவான், சுக பகவான் என்று சிலருக்குத்தான் அந்த பெருமை. பகவானுக்குண்டான பெருமைகளில் ஓரளவுக்கு சிலது இவர்களிடத்திலேயும் இருந்தபடியாலேதான் இவர்களுக்கு பகவான்கிற பெயர் வழங்கப்படுகிறது. வேதவியாசருக்கு பகவத் பாதராயணர் என்னும் பெயர் உண்டு. கிருஷ்ண துவைபாயனர் என்கிற பெயரும் உண்டு. பதரிகாசிரமத்தில் நெடு நாட்கள் பல காலம் வேதவியாசர் வாழ்ந்திருக்கிறார். பதரிகாசிரமத்தோடைய தொடர்பு இருக்கிறபடியால் பாதராயணர் என்னவருக்கு பெயர் ஏற்பட்டதாக இங்கு கூறுகிறார்கள். தற்போது நாம் வியாசர் எழுந்தருளியிருந்த குகைக்குள்ளேதான் உள்ளோம். பதரிகாசிரமத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் மானா என்கிற இடம் உள்ளது. இது பாரத தேசத்தினுடைய கிட்டத்தட்ட எல்லைன்னு சொல்லலாம். கடைசி கிராமம். இங்கிருந்து சுமார் 40-45 கிலோமீட்டரில் அடுத்த தேசம் வந்து விடுகிறது. அந்த இடத்தில் தான் வியாசர் குகை உள்ளது. இங்கே நெடுங்காலம் வியாசர் இருந்து 18 புராணங்களையும் எழுதினார். மகாபாரதத்தையும் எழுதினார். 4 வேதங்களையும் தன் சிஷ்யர்களை கொண்டு உலகத்திலே பரப்பினார். ஜெய்மினி, சுமந்து, பைலர் முதலான பலரை கொண்டு வேதத்தை பரப்பினார். அவருக்கு வேத வியாசர்ங்கிற பேர் ஏற்பட்ட காரணம், வியாசர்னால் வகுத்து கொடுத்தவர், பிரித்து கொடுத்தவர். வேத வியாசரனால் வேதங்களை ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று 4ஆக பிரித்து கொடுத்தவரே வேதவியாசர். அவ்வளவு உயர்ந்த ஒரு கைங்கேற்றத்தை பண்ணியிருந்தாலும் அவர் உள்ளத்தில் ஒரு குறை இருந்தது. எல்லாரும் வேதத்தை புரிஞ்சுட முடியாதே, அனைவருக்கும் அது ஏற்குமா? ஆகையால் எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி மகாபாரதத்தை எழுதுவோம் என்று தொடங்கினார். இதை பஞ்சமோ வேதஹா என்று சொல்லுவார்கள். 5வது வேதம். வேதவியாசர் 6ங்கிறது நமக்கு தெரிஞ்சது. பிரம்மா, பிரம்மாவனுடைய பிள்ளை வசிஷ்டர், வசிஷ்டருடைய பிள்ளை சக்தி, சக்தியோட பிள்ளை பராசர மகர்ஷி, பராசரருடைய குமாரர் வேதவியாசர், வேதவியாசருடைய குமாரர் சுக பிரம்மம், சுக மகர்ஷி. எப்பேற்பட்ட ஒரு பரம்பரை இது! வசிஷ்டன் அப்தாரம் சக்தேகே பௌத்திரமகல்மஷம் பராசர ஆத்மஜம் வந்தே சுக தாத்தம் தபோநிதிம். சுகாச்சாரியருக்கு தகப்பனார் கிடுகிடுன்னு பாரதத்தை எழுத ஆரம்பித்தார். சுலபமல்ல. 1.25 லட்சம் ஸ்லோகங்கள், 18 பர்வங்கள். இதில் இல்லாதது எங்கு தேடினாலும் கிட்டாது. எதி ஹாஸ்தி தது அந்நத்திர என் நேஹாஸ்தி நதத் குவச்சித். இதுல ஒண்ணு கிடைக்கல, எங்க தேடினாலும் கிடைக்காது. இதுல ஒண்ணு இருந்துருத்துனா எங்கேயும் தேட வேண்டியதே இல்லை. அப்பேற்பட்ட மகாபாரதத்தை, இதிகாசத்தை இந்த குகையிலே இருந்து கொண்டுதான் வேதவியாச பகவான் எழுதியிருக்கிறார். இதோ வாசலிலிருந்து குகையை சேவித்துக் கொள்ளலாம். படிப்படியாக ஒரு ஓலச்சுவடி கட்டை அடுக்கி வைத்தா போலேயே இந்த குகை வெளியிலிருந்து தோற்றமளிக்கிறது. வியாசருடைய போதி, அவர் எழுதின கிரந்தங்களின் குகை என்று இதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள். உள்ளே நுழைகிறோம். 5110 ஆண்டுகள் பழம வாய்ந்தது இந்த குகை என்று எழுதி வைத்துள்ளார்கள். அதாவது இந்த கணக்கு என்ன இருந்திருக்க வேண்டும்? கலியுகம் தொடங்கி இன்றைக்கு 5110 ஆண்டுகள் முடிந்திருக்கின்றன. அப்ப கலியுகத்தினுடைய தொடக்கத்தில் இந்த குகை ஏற்பட்டிருக்க வேண்டும். உள்ளே நுழைகிறோம். சிறு மூர்த்தியாக வேதவியாசர் பழைய மூர்த்தி சேவை சாதிக்கிறார். சில காலத்துக்கு முன்னாக இன்னொரு பெரிய மூர்த்தி அவருக்கு மேலேயே வேதவியாசர்
நவீனமாக எழுந்துருள பண்ணப்பட்டிருக்கிறார். அவருக்கு அருகில் நல்ல வெள்ள சலவக்கல் மூர்த்தியாக வல்லபாச்சாரியர் எழுந்தருளி இருக்கிறார். வல்லபாச்சாரியர் சம்பிரதாயம்ங்கிறது வடக்கே மிகவும் பிரசித்தம். 500 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே வல்லபாச்சாரியர் வந்திருந்தார். நேரேயே வியாசருடைய பிரத்யக்ஷமான தரிசனம் அவருக்கு கிட்டிற்று. பிற்பாடுதான் அனைத்து பாரதம் முழுவதும் பகவானுடைய வைபவத்தையும் குணானுபவத்தையும் வல்லபாச்சாரியர் பரப்பி இருக்கிறார். அவர்களையெல்லாம் இன்னும் சேவித்துக் கொள்ளும் பாக்கியம் பெற்றோம். இங்கு அமர்ந்து கொண்டு மகாபாரதத்தை எழுதியிருக்கிறச்சே அருகாமையில் சரஸ்வதி நதி ஓடி வருகிறார். ஹோங்கிற பேர் இறைச்சல் அது அவருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கும் போல் இருக்கு. அதனாலே அவர் சரஸ்வதி தேவிக்கு பூஜை செய்து, நீ இந்த மாதிரி சத்தம் போட்டியானா நான் எப்படி ஏகாகிர சித்தத்தோட எழுத வேண்டாமா, அதனால நீ சத்தம் போடாத ஓடலாமே என்று சரஸ்வதியினிடத்திலே பிரார்த்திக்க அவள் மறுத்து விட்டாள். வியாசருக்கு கோபம் ஏற்பட்டு, பகவானுடைய கதையை நான் எழுதுறேன், அதை கேட்டுண்டு மௌனமா அனுபவிக்கிறத விட்டுட்டு சத்தம் போடுறியாவது என்ன இங்கிருந்து அதன் போக்கையே மாத்தி விட்டார். இனிமே நாம சேவிக்க போறோம். பீம்புல் என்ன ஒரு இடம் இருக்கு. அது வரைக்கும் சரஸ்வதி தேவி கண்ணில் படுவாள். சரஸ்வதிங்கிற நதி கண்ணில் படும். ஆனா அதற்கு பிற்பாடு அலகநந்தாவோட கேசவ பிரயாகங்கிற இடத்துல கலக்கும். கலந்தப்புறம் சரஸ்வதிங்கிற பேர் இங்கு கிடையாது. அது அலகநந்தாவாகத்தான் ஓடும். அப்புறம் சரஸ்வதி அந்தர்வாகினி. அந்தர்வாகினா பூமிக்குள்ளே ஓடுபவள். அவள் கடைசியா எங்கு போய் கலக்கிறாள்? பூமிக்குள்ளேயே அலகாபாதில் பிரயாகராஜில் கங்கா யமுனா சரஸ்வதி மூன்றும் கலக்கிறார்கள். வேதவியாசருடைய கோபத்துக்கு வசப்பட்டுத்தான் வெளியிலே தோன்றவே மாட்டாமல் பூமிக்குள்ளாகவே சரஸ்வதி நதி ஓடுகிறாள் என்றும் சொல்லப்படுகிறது. மகாபாரதத்தை ஆச்சரியமா எழுதி முடிச்சுட்டார். 1.25 லட்சம் கிரந்தம் அனைவரும் வாசிக்கலாம். ஆனால் இதே நதிக்கரையில் கங்கை கரையிலே வருத்தம் தோய்ந்த முகத்தோடே மகாபாரதத்தளவு எழுதின அப்புறம் நாமெல்லாம் ஒரு ஸ்லோகம் எழுத வேண்டாம், ஒழுங்கா மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டாலே என்ன போல லோகத்துல ஆள் கிடையாதுன்னு மாறு தட்டிப்போம். 1.25 லட்சம் ஸ்லோகத்தை எழுதினவருக்கு எவ்வளவு பெருமிதமா ஆனந்தம் இருந்திருக்கணும். ஆனா அவர் உள்ளத்தில் அது இல்லை, வருத்தம் இருந்தது. அமர்ந்திருந்தார். நாரத முனிவர் வந்தார். இப்போதும் நாரதருக்கும் பதரிக்கும் நெருங்கின சம்பந்தம். நாரதர் இரவு பொழுதெல்லாம் திருவாராதனம் பண்ணுவாராம். 6 மாசம் இங்க விட்டுட்டு கீழே போறச்சே நாரதர் தான் இந்த பெருமாளையே பார்த்து கொள்ளுவதாக சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட நாரதர் பக்கத்துல வந்தார். என்ன உமக்கு ரொம்ப கவலை வியாசரே? உன் முகத்தில் கவலை கோடுகள் இருக்கக்கூடாது என்னான்னு கேட்க, நன்னத்தான் எழுதினேன், ஆனா என்னமோ மனசுல திருப்தி இல்லை என்று வியாசர் விண்ணப்பித்தார். நாரதர் திரும்ப சொன்னார், பகவானை பத்தி பேசினால் திருப்தி இருக்கும். அதை தவிர மத்த எதை பத்தி பேசினாலும் உள்ளத்தில் தெளிவு இருக்காது. நீர் கண்ணனை பத்தி பேசணும்னு மகாபாரதத்தை ஆரம்பிச்சுட்டு என்னென்ன சண்டை ஆறாறு போட்டா, எங்கெங்க கதை, யார் யார கொல்ல பார்த்தார்கள், திட்டம் போட்டார்கள், யார் வஞ்சித்தார்கள், என்னென்ன தப்பு நடக்கணுமோ இத்தனையும் உம்ம கதையில எழுதி விட்டீர். தர்மத்தையும் தர்மத்துக்கு அதிபதியான பகவானையும் தவிர எதை பேசினாலும் நாக்குக்கு இனிக்காது. இவ்வளவுதான் ரகசியம். இனி நீர் பகவானை மட்டுமே பேசி ஒன்று எழுதும் என்று நாரதர் தெரிவிக்க, உடனே இதே இடத்தில் அமர்ந்து கொண்டார். அப்பதான் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் பிறந்தது. ஆச்சரியமா 12 ஸ்கந்தங்களோட 18,000 ஸ்லோகங்களோட வேதவியாசர் எழுதினார். ஸ்ரீமத் பாகவதி வார்த்தா சுராணாமபி துர்லபா மேனிரே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலௌ. பகவான் வேறல்லர், பாகவதம் வேறல்ல. பகவதயிதம் பாகவதம். பகவானை பற்றின அனைத்தும் இதற்குள் இருக்கிறபடியால் இதற்கு பாகவதம்னு பெயர். அப்ப இந்த இடத்துக்கு ஏற்றம் என்ன? மகாபாரதமே பிறந்த குகை, பாகவதமே பிறந்த குகை, 4 வேதங்களையும் பிரித்து கொடுத்த இடம் இதுதான். 18 புராணங்களையும் உலகத்திலே பிரகாசப்படுத்தின இடம் இதுதான். வேதவியாசருக்கு என்ன நன்றி சொன்னாலும் அது ஒரு நாளும் போதாது. மதி மந்தானம் ஆவித்ய ஏனாசௌ ஸ்ருதி சாகராத் ஜகத்ஹிதாய ஜனிதா மகாபாரத சந்திரமாக. மகாபாரதம்ங்கிற அமுதத்தை, சந்திரனின் கலையை ஆழ்கடலாகிற உபனிஷத்துக்களாகிற கடலிலிருந்து கடைந்தெடுத்து நமக்கு வியாசர் கொடுத்தார். இதே வியாசர் பிரம்மசூத்திரம்னுட்டு உபனிஷத்துக்களுக்கு சூத்திர ரூபத்திலே ரொம்ப ஆச்சரியமா 156 அதிகரணங்கள், 545 சூத்திரங்கள், 16 பாதங்கள், 4 அத்தியாயங்கள் ஆகியவற்றோட பிரம்மசூத்திரத்தையும் எழுதினார். நான் எத்தனை நாள் இந்த இடத்துல உட்கார்ந்து சொன்னாலும் வியாசருடைய வைபவத்தை ஒரு நாளும் சொல்லி முடிக்க போறதில்லை. கிருஷ்ண வைபவம் சொல்லலாம், ஆனா கிருஷ்ண துவைபாயன வைபவத்தை ஒரு நாளும் சொல்ல இயலாது. சேவித்து கொண்டோம்.
அந்த பாக்கியமான கிட்டி சொல்லு, அதற்கு சந்தோஷப்பட்டுக்க வேண்டிதான். இனி இங்கு இருந்து கொண்டே 17வது அத்தியாயம் 21வது ஸ்லோகத்தின் கருத்தென்னான்னு பார்க்கலாம். ஆச்சரியமான ஸ்லோகம். கொடுக்கப்படும் தானங்களின் வகைகளை கண்ணன் சொல்லி வருகிறார். சாத்திக தானம் எது, ராஜச தானம் எது, தாமச தானம் எது? அதுல சாத்திக தானத்தை கீழே பார்த்துட்டோம். இப்ப ராஜச தானத்தை பார்க்க போகிறோம். எத்து பிரத்யுபகாரார்த்தம் பலமுத்திஷ்யவா புனः தீயதேச்ச பரிக்லிஷ்டம் தத்தானம் ராஜசம் ஸ்மிருதம். அந்த தானம் ராஜசம் என்று சொல்லப்படுகிறது. எத்து எந்த தானமோவென்னில் பிரத்யுபகாரார்த்தம் ஒருத்தன் பிரத்யுபகாரன் நமக்கு பண்ணுவன் என்கிற எதிர்பார்ப்போடையோ, அல்லது ஒருத்தர் நமக்கு பண்ணினத்துக்கு பிரத்யுபகாரமாக திரும்ப செய்யும் உபகாரமாகவோ ஒரு தானம் கொடுக்கப்பட்டால் அது ராஜச தானம். ஆக ஏதொன்று பிரதிபலனை, பிரதி உபகாரத்தை நமக்கு இதனால் ஒரு ரெசிப்ரோகேஷன் அதை எதிர்பார்த்து செய்கிறோம்னாலோ, ஆர் இல்லை இதையே ஒரு ரெசிப்ரோகேஷனா இந்த தானத்தை நாம கொடுத்துட்டு இருக்கோம்னாலோ அது ராஜச தானம். எத்து பிரத்யுபகாரார்த்தம் அல்லது பலமுத்திஷ்யவா புனः சொர்க்கம் முதலான உயர்ந்த பலன்களை எதிர்பார்த்து கொடுக்கப்படும் தானம். இன்னார் அழைத்தேன், தானம் கொடுத்தேன், அவர் அதன் மூலம் எனக்கு சொர்க்கம் கொடுப்பர், இதனால ஏற்படும் புண்ணியம் எனக்கு சொர்க்கம் பெற்று கொடுக்கும், இந்த எண்ணத்தோட கொடுத்தாலும் தவறு. அப்ப பிரத்யுபகாரம்னு சொன்னது இந்த லோகத்தில் இருக்கிற கொடுக்கல் வாங்கல். பலம் உத்திஷ்ய பலத்தை எதிர்பார்த்துன்னு சொன்னது சொர்க்கம் முதலான பலத்தை எதிர்பார்த்து. அப்படின்னு இந்த ரெண்டுத்துக்கு நாம வகைமுறைப்படுத்திக்கணும். எத்து பிரத்யுபகாரார்த்தம் பலமுத்திஷ்யவா புனः. ஆக மறுபடியும் இந்த ரெண்டுத்துக்குள் எதை உத்தேசித்து கொடுத்திருந்தாலும், ஏற்கனவே எனக்கு யாரோ தன் நல்லது பண்ணியிருந்தார், திரும்ப பண்றேன், ஆனா அப்படி தெரியாமல் யாருக்கோ புதுசாக தானம் கொடுக்கறதா நினைச்சுட்டு இருப்பா. இல்ல, என்றோ பட்ட கடனை திருப்பி கொண்டிருப்போம். ஆனா இன்னைக்கு தானம் கொடுக்கிறோம், ஆனா என்னைக்கான இவர் நமக்கு நல்லது பண்ண பண்ணாரா, கொடுத்து வைப்போம். கிட்டத்தட்ட பெருமாளுக்கே அந்த மாதிரி காசு போடுற அளவுக்கு வந்துட்டோமே. ஏன்னா உண்டியல்ல போடுறோம், இதனால நமக்கு பெருமாள் பண்ணுவார்னா மக்களிடத்திலே இந்த எண்ணம் கூடாதுன்னா மகேஸ்வரனான பகவான் இடத்துல இதை வச்சுக்க முடியுமா? எத்து பிரத்யுபகாரார்த்தம் பலமுத்திஷ்யவா புனः தீயதே பரிக்லிஷ்டம். பரிக்லிஷ்டம் வருத்தத்தோடே கொடுக்கப்பட்டதாக இருந்தால், வருத்தத்தோடனா மனத்துல கிளேசத்தோட கொடுக்கப்படுவது. அப்படின்னா என்ன கண்ணன் சொல்றாருன்னா, நம்ம கிட்ட உயர்ந்த பொருள் இருக்கும் இல்லையோ, உயர்ந்த பொருள் சுமார் பொருள் ரெண்டு இருந்ததுன்னா சுமாரான பொருளை தானம் கொடுத்துட்டு உயர்ந்த பொருளை நாம வச்சிருந்தோம்னால் அது மனக்லேசத்தோட கொடுக்கப்பட்டது. இல்லைன்னா நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கு, இதை கொடுக்க வேண்டிருக்கே, நாமே வச்சுட்டே நன்னா இருக்குமே அப்படிங்கிற எண்ணத்தோட கொடுத்தாலும் கிளேசம்தான். இல்லை கொடுக்கும் போது அதுல ஸ்ரத்தையே இல்லாமல் கொடுத்தாலும் அதுவும் கிளேசம்தான். ஏனோ தானோ அப்படின்னு கொடுக்கறது மனக்லேசத்தோட கொடுக்கறது. என்கிட்ட இருக்கிறதுக்குள்ளே நல்லதா வச்சுடுவோம். 4 வேஷ்டி இருக்கு, ஒருத்தருக்கு வஸ்திரமே இல்லை, வேஷ்டியே இல்லை, தானம் பண்ணணும்னா இருக்கிறதுல எது சுமாரான கரை போட்ட வேஷ்டியோ அதை எடுத்து கொடுத்துட்டு நல்ல கரை போட்ட வேஷ்டியோ புடவையோ நாம வச்சுட்டோம்னா அந்த தானம் ராஜச தானம். ஆக பரிக்லிஷ்டம் மனசுல கிளேசத்தோட கொடுக்கப்பட்ட தானம் ராஜசம்ஸ்பிருதம். இந்த தானத்தை ராஜசம் என்று சொல்லுகிறார்கள். இப்ப இந்த தானத்தில எல்லாம் நாம பேசிட்டு இருக்கமே, வேதவியாசர் நமக்கு மகாபாரதம் 1.25 லட்சம் ஸ்லோகம், ஸ்ரீமத் பாகவதம் 18,000 ஸ்லோகம், வேதங்கள் 4, புராணங்கள் 18, பிரம்மசூத்திரம் 545 சூத்திரங்கள், இது இத்தனையும் உட்கார்ந்து தாளபத்திரத்திலே ஒரு பன ஓலை எடுத்து, இங்குதான் கிடைக்கும் ஓலைச்சுவடிகள் கிடைக்கிற இடமே பதரிகாசிரமத்தின் காடுகள் தான், அதுல இருந்து எடுத்து இத்தனையும் எழுதி வைத்து இன்று வரை நாம் அனுபவிக்கிற அளவுக்கு பண்ணிருக்காரே, அவர் எந்த உபகாரத்தை எதிர்பார்த்து செய்தார்? நாமே தான் அவருக்கு கொடுக்க போறோம், புகழ போறோம், வணங்க போறோம், அவருடைய பெருமை பரவும், அவருக்கு ஒரு பூஜை கிடைக்கும், ஒன்றும் இல்லை. அவர் யாருமே வர முடியாத ஒரு குகைக்குள்ளே சின்ன உருவத்தில் ஓரடி உசரத்தில் ஒழிந்து இருக்கார். ஆனால் அவர் எழுதி வைத்தது இல்லாமல் இன்னைக்கு நம்மால வாழறதுக்கே முடியாது. அது தானம். இப்பேற்பட்ட விஷயத்தை அவர் கொடுத்ததே தானத்தின் சிகரம். வியாதவியாசர் இடத்திலிருந்து சாத்திக தானத்தை தெரிந்து கொள்ளுவோம்னு வேண்டிக் கொண்டு வியாச குகையிலிருந்து விடுபடுவோம்.